purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி பேஸ்டு ஒரு அனிமே தான் பார்க்கலான்னு இருக்கோம். இந்த அனிமையோட பேர் டேல் ஆஃப் ஈவில் டான்யா. பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈவில்னு பேர்லேயே போட்டிருக்கு. இதோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேலரி மேன் வந்து செத்து வேற ஒரு உலகத்துக்கு ரெயின்கார்னேட் ஆகிறாரு, அதாவது மறு ஜென்மம் எடுக்கிறாரு. அந்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணாக பிறக்கிறாரு. அது ஒரு போர்க்களமுடைய ஒரு உலகம், வேர்ல்டு வாரை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க போல். ஆனால் இதில் ஒரு என்ன ட்விஸ்ட்னா, மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எபிசோட ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்காலத்தை தான் காட்டுறாங்க. ரெண்டு பக்கமும் பயங்கரமாக சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பச்சை கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்கவங்களோட கண்ட்ரி பேர் என்னன்னா எம்பையர். அதுக்கு ஆப்போசிட்டில் ரெட் கலர் கேப் போட்டு சுட்டுட்டு இருக்கவங்களோட நாட்டோட பேர் ரிப்பப்ளிக். இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு போர் போய்கிட்டு இருக்கு. இந்த எம்பையர் நாட்டை சேர்ந்தவங்க பயங்கரமான உயிரிழப்புகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. எதிர இருக்கவங்க கன்ஸ் மட்டும் இல்லாமல் மேஜிக்கை யூஸ் பண்ணியும் சரியான அடிக்கிறாங்க. போர்க்களத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே நம்பிக்கையே போயிடுது. அப்போ எம்பையர் நாட்டை சேர்ந்த மந்திரவாதி ஒரு பொண்ணு வரா. அவன் அங்கே இருக்கவனை காப்பாற்றி அங்கே இருக்கவங்க எல்லாம் சுட்டு ஷீல்டை போட்டு அவனை காப்பாற்றி கூட்டிட்டு வரா. அவன் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாமா போடுறாங்க. ஷீல்டு போட்டுமே அவளுக்கு அடிபடுது. இப்படி பயங்கரமாக சண்டை போறச்சு ஒரு குரல் கேட்குது, கடவுளே என்னோட நாட்டை காப்பாற்றுறதுக்காக எனக்கு பவரை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு மந்திரத்தை ஓதிக்கிட்டு இருக்கு. பிளாண்ட் ஹேரை வச்சுட்டு இவ தான் நம்மளோட கதையோட ஹீரோவா ஹீரோயின்னு சொல்றது தெரியல. ஏன்னா இவர் அந்த உலகத்தில் வந்து ஆணா இருந்திருப்பாரு, இப்போ பெண்ணா இருக்காரு. இவங்க பேர் தான் டான்யா. மிலிட்ரியில பிளாட்டூன்னா 20 பேர் கொண்ட ஒரு படையை சொல்லுவாங்க. கம்பெனினா 80லேருந்து 200 பேர் வரைக்கும் இருக்கிறத சொல்லுவாங்க. டான்யா ஒரு பிளாட்டனோட லீடர், அதாவது அவங்க வந்து ஒரு லியூட்டனன்ட். இவங்க எம்பையர் நாட்டை சேர்ந்தவங்க. எம்பையர் நாடு வந்து நடுவில் இருக்கிறது. அதனால் சுற்றி இருக்க நாடுகளில் என்ன பண்ணுதுன்னா அதை மொத்தமாக சேர்ந்து அழிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளானை தகர்க்கிறதுக்காக எம்பையர் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அதான் 350. இது என்னன்னா, சுற்றிலும் எல்லாரும் வந்து டிஃபென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் இருக்க மெயின் ஆர்மி ஒவ்வொரு இடமா போய் எல்லாரையும் காப்பாற்றணுன்றது தான் பிளான். ஆனால் இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா வந்து மெயின் ஆர்மி இன்னும் ப்ரிப்பேரே ஆகலை. இப்போ அப்படியே ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரல்ஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும் மெயின் ஆர்மி ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு இன்னும் அட்லீஸ்ட் 2 days ஆச்சு ஆகும்னு இவன் சொல்கிறேன். நம்ம பக்கம் இழப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இப்படியே போயிருந்தால் நம்ம நாட்டை இழக்க வேண்டியது தான் அப்படின்னு இவன் கமாண்டர் கத்துறாரு. முதல்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு இடம், அந்த இடத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனே தேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கு. இருக்கிறதுலே அங்கே தான் உயிரிழப்புகளும் அதிகமாக இருக்குது. எம்பையர் நாட்டை சேர்ந்த முற்றிலும் பாதிக்கும் மேற்பட்ட படைகள் வந்து அங்கே இழந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, மெயின் ஆர்மி இன்னும் ரெடி ஆகல, எப்படி நம்ம நாட்டை காப்பாற்றுறதுன்னு இவங்கெல்லாம் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஜெனரல் என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிற படையெல்லாம் சேர்த்து போட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம மெயின் ஆர்மியை ரெடி பண்ணலன்னா நம்ம நாடு காலி தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் அப்படியே பேட்டில் ஃபீல்டு தான் காட்டுறாங்க. எல்லாரும் அடிபட்டு அப்படியே திருப்பியும் கேம்புக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ டானியாவும் அவங்களோட பிளாட்டனும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது இவங்க டானியாவோட டீமில் இருக்க 2 பசங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, முன்னாடி இருக்க ஆர்டிலரி, அதாவது லாங் ரேஞ்சு சொல்கிற ஆப்போனன்ட்ஸை போய் சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ டானியா வந்து என்ன சொல்கிறான்னா, போகாதீங்க, நம்மளுக்கு வந்து என்மியை வந்து இங்கேயே வந்து அவங்கள போக விடாமல் செய்கிறது தான் நம்மளோட வேலை, முன்னாடி போயெல்லாம் போகாதீங்க அப்படின்னு ஆர்டர் போடுறா. ஆனால் அதை கேட்குறதாவே இல்லை இவனுங்க, வேணும்னே முன்னாடி போகிறானுங்க. அப்படியே அன்றைக்கி நைட்டு கேம்பில் காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து சாப்பிட ட்ரை பண்ணுறாங்க, சாப்பிட முடியல, ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்குது, சாப்பாடு உள்ளே இறங்கவே இல்லை. அப்போ ஒரு சோல்ஜர் வந்து இந்த 2 பசங்களையும் கூப்பிட்றாரு, உங்களை வந்து கேப்டன் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா கேப்டன் வந்து கத்துறாங்க. மிலிட்ரியில் ஒரு ஆர்டர் போட்டால் அதை கேட்கணும், அதை ஃபாலோ பண்ணாமல் நீ எப்படி ஓடலாம், உங்களை நான் வந்து வீட்டுக்கு திரும்பி அனுப்புகிறேன் அப்படின்னு இவங்க சொல்ல, இதுக்கு வந்து இவனுக்கு 2 பேரும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. நான் என் நாட்டுக்காக போராட தான் இங்கே வந்தேன், எதிரிங்களை அழிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் போது நான் ஏன் ஓடணும் அப்படின்னு இவன் சொல்ல, டானியாவுக்கு சரியான கடுப்பாயிருது. ஆனால் வேறு வழி இல்லை, இவனுக்கு சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி, சரி விடு, உன்னை வந்து வீட்டுக்கு அனுப்பலை, அதுக்கு பதிலாக வேற ஒரு பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அமுச்சு விட்டுறா. காலையில் எழுந்துச்சு பார்த்தோன்னே இந்த மெஜிஷியன் பொண்ணு வந்து என்னடா அவங்க 2 பேரை காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சோல்ஜர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க 2 பேரையும் வந்து ரியர், அதாவது பின்னாடி பக்கத்தில் போட்டுட்டாங்க. இவங்க சண்டை போடுறது வந்து முன்னாடி எதிரிங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பின்னாடி அசிஸ்ட்காக இருக்குவாங்கல்ல, அந்த இடத்துல வந்து அந்த 2 பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்காங்க. இது யார் பண்ணதான், டானியா தான் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு உடனே பனிஷ்மெண்ட்னு உடனே நான் என்னமோ ஏதோ நினச்சேன், ஆனால் பின்னாடி போட்டிருக்காங்கன்னா அது சேஃபான இடம் தான் அப்படின்னு சொல்லி மனசை திருப்திப்படுத்திக்கிறா. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு சண்டை நடக்குது. திரும்பவும் பயங்கரமாக சண்டை போய்கிட்டு இருப்போ இந்த பொண்ணால் முடியல, ரொம்பவும் டயர்ட் ஆயிடுறா. அப்போ டானியா என்ன சொல்கிறான்னா, உன்ன மாதிரி வீக்கான சோல்ஜர்ஸ்லாம் எதுக்கு வரீங்க, நாட்டுக்காக சம்பளம் வாங்குறல, கொஞ்சமாச்சு வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்போ திடீர்னு ஒரு நோட்டீஸ் பண்ணுறா, உடனே வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் கேம்புக்கு வராங்க எல்லாரும். என்னடான்னு பார்த்தா இவங்களோட பிளாட்டன் ஒன்று, அதாவது ஒரு டீம் வந்து எதிரி நாட்டை சேர்ந்தவங்க வந்து சரௌண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்தில் இருக்க எல்லாருமே மெஜிஷியன்ஸ், அதாவது மந்திரவாதிங்கன்றதுனால இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்போ அந்த டீமை காப்பாற்றுறதுக்காக டானியாவை அனுப்ப பார்க்குறாங்க. அப்போ வந்து அந்த கமாண்டர் வந்து கேட்குறாரு, உன்னால் போய் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு. அதுக்கு டானியா வந்து சொல்கிற சந்தேகம் தான் அப்படின்னு.
என்னது உன்னோட சக்தியை வச்சு சந்தேகம்ன்றியா அப்படின்னு சொல்ல, இல்லை என்னோட டீமில் வந்து எல்லாரும் டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகல, நான் மட்டும் தனியாக போகிறேன் அப்படின்றா. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் இல்லை நானும் வருவேன், என் நாட்டுக்காக சண்டை போட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, உன்னை கூட்டிகிட்டு போய் நான் கொல்கிற அளவுக்கு கருணை இல்லாதவில்லை, என் சோல்ஜர்ஸ் இழக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். நானும் வந்தே அவன் எனக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா. வேறு வழி இல்லாமல் டானியாவும் ஒத்துக்கிறா, வெளியே வரா. அப்போ இந்த பொண்ணு பின்னாடியே வந்து தேங்க்யூ சொல்கிறா. நீ உண்மையாகவே ரெடி தானே, ஏன்னா இந்த வார் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இவன் சொல்ல, நான் ரெடி தான் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு எல்லாரும் ரெஸ்கியூக்காக கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டிக்கிட்டாங்கல்ல அந்த டீம் வந்து ரொம்பவும் அதிகமாக லாஸ் பார்க்குறாங்க. பயங்கரமாக எதிரிகள் தாக்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நம்மளை காப்பாற்ற ஒருத்தர் கூட வரல, இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க கத்த. ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க எல்லாருமே மந்திரவாதிங்கன்றதுனால ஈஸியாக தூரத்துலேருந்து எல்லாரும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவனுங்க திருப்பியும் வெளியே வராமலே உள்ளே இருக்கானுங்க அப்படின்னு இவன் கேட்க, ஆமாம் கேப்டன் எல்லாரும் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு இந்த ஆப்போனண்ட்டோட கேப்டன் என்ன பண்ணுறான்னா, ஃபுல் பவரை யூஸ் பண்ணி பெரிய பெரிய பாம்பு போடுங்கடா மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அப்படின்றான். அந்த மேஜிக் பவரை போட்டு அங்கே இருக்க எல்லாரையும் கொண்டுடுறாங்க. அந்த டீமே வைப் அவுட் ஆகிடுது. இதை கேட்ட டானியா வந்து நம்ம லேட்டாக வந்துட்டோமா அப்படின்னு நினைக்கிறா. அப்போ இந்த மெஜிஷியன் பொண்ணு என்ன கேட்குறான்னா, திரும்ப போயிடலாமா அப்படின்னா, இல்லை வந்தது தான் வந்துட்டோம், சண்டே முடிச்சுட்டு போவோம் அப்படின்றா. நான் முதல்ல ஏறி எல்லாரையும் வந்து அடிக்க ட்ரை பண்ணுறேன், நீங்கள் பின்னாடி இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு இவ சொல்லி முன்னாடி போகிறா. இவ வர வேகத்தை பார்த்து ஆப்போனன்ட்ஸ் வந்து சிரிக்கிறாங்க. என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக ஏறிட்டு இருக்கா, சுட்டு கொல்லுங்க அவளை அப்படின்னு ஆப்போனண்ட்டோட கேப்டன் ஆர்டர் கொடுக்க சுடுறாங்க. ஆனால் ஒரு புல்லட் கூட மேலேயே படலை. அப்படி இப்படின்னு பூந்து பறக்கிறா. இவ மேலே பறந்து போய் மந்திரத்தை போட்டு ஒரு பெரிய வாமை போடுறா. அப்படியே அந்த குரூப் கலையர் சமைத்து யூஸ் பண்ணி அந்த கேப்டனை கொல்லலான்னு பார்க்குறா. அப்போ குறுக்கில் ஒருத்த வந்து காப்பாற்றி விட்டுறான் கேப்டனை. இப்போ ரிப்பப்ளிக்கை சேர்ந்தவங்க அப்படியே 3 விதமாக பிரிஞ்சு ஓடுறாங்க. அப்போ கூட டானியா விடுற மாதிரி இல்லை, உயரத்துக்கு போயிட்டு எல்லாரையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவளை கொல்லலான்னு போகிறாங்க. ஆனால் போக முடியல, ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு தான் போகும். ஆனால் டானியா பார்த்தீங்கன்னா 10,000 அடிக்கு மேலே போயிட்டா. என்ன குழந்தையா இல்லை கொடூரமான மான்ஸ்டராடா அப்படின்னு இவங்க யோசிக்க, மேலே போயிட்டு அவள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா. எதுக்காக எங்கள் நாட்டை அட்டாக் பண்ணுறீங்க, ரீசன் சொல்லுங்கள், ஒழுங்காக சரண்டர் ஆகிட்டிங்கன்னா உங்கள் உயிரை வந்து பொழைச்சி போட்டோன்னு விடுவேன் அப்படின்னு இவங்க சொல்கிறா. அதுக்கு வந்து இவங்க அசர்ற மாதிரி இல்லை, சுடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வெறும் ஒரு ஹோலோகிராம் தான். பின்னாடி இருக்கா டானியா ஒரு பெரிய மந்திரத்தை போட்டு அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணுறா. அவங்க டீம்மேட்ஸ்க்கு என்ன சொல்கிறான்னா, எல்லோரும் பின்னாடி தள்ளி நில்லுங்க, ஏன்னா ஒரு பெரிய வெடிக்க போகுது அப்படின்னு சொல்கிறா. பயங்கரமாக பவரை போட்டு ஒரு புல்லட்டை வந்து விடுறா. அந்த வெடி எப்படி இருக்குன்னா, ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்ட அளவுக்கு எஃபெக்ட் தருது. அங்கே இருக்க எல்லா ரிப்பப்ளிக்கோட சேர்ந்த சோல்ஜர்ஸும் செத்து போகிறாங்க. இது எதனாலனா, வெடித்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃபயர் பவர் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஆக்சிஜன்ஸ் எல்லாம் போயிட்டு கார்பன் மோனாக்சைடுன்ற ஒரு பாய்சனஸ் கேஸோ வந்து அங்கே இருக்க மொத்த பெரிய கொல்லுன்றது. டானியா மிச்சம் இருக்க சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் சரண்டர் ஆக சொல்லி கேட்குறா. இல்லைன்னா உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறா. இவரோட பவரை பார்த்த எம்பையர் நாட்டை சேர்ந்த டீம்லாம் வந்து சந்தோஷப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு லீடருக்கு அடியில் நம்ம ஒர்க் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுலாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கா. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல அந்த வாரோட ரிசல்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே பொண்ணு வந்து ஒரு என்டையர் கம்பெனியே வந்து வைப் அவுட் பண்ணிட்டா, அந்த மொத்த கம்பெனி ஒரே ஆளாக நின்று அடிச்சு போட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆளாவ இவ்வளோ சின்ன வயசுலேயே பயங்கரமாக பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறதுலே மோசமான பேட்டில் ஃபீல்டு அந்த ஏரியா தான். அங்கேயே போய் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கான்றது பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு இந்த கமாண்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம மெயின் ஆர்மியை தயார் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே எல்லா டிஃபென்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மெயின் ஆர்மியை அனுப்பணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த கண்ணாடி போட்ட ஜென்ரல் வந்து அப்படியே திணறாரு. என்ன ஆச்சு ஜென்ரல் அப்படின்னு அவங்க கேட்க, அப்படியே இந்த பக்கத்தில் காட்டுறாங்க. அந்த மெஜிஷியன் பொண்ணுகளை வந்து ஒரு சோல்ஜர் வந்து சொல்கிறாரு, அனுப்புனாங்க இல்லையா ஒரு 2 பேரை ஃபஸ்ட்டு சீனில், அவங்க 2 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு. இறந்துட்டாங்களா, எப்படி இறந்தாங்க அப்படின்னா மெஜிஷியன்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க ஆப்போனட்டோட மெஜிஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கமாண்டருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், இல்லை இன்னும் தெரியாது அப்படின்னா. சரி இந்த பொண்ணு சொல்லலான்னு சொல்லி போகிறா. அப்படியே இந்த பக்கம் ஹெட் குவார்ட்டர்ஸில் காட்டுறாங்க. அவர் வந்து எந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இப்படி திணறாருன்னா, டானியாவோட ரிப்போர்ட்டை பார்த்து தான் திணறாரு. ஏன் அப்படி பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணை நான் ஒரு வாட்டி நேரில் பார்த்துருக்கேன், அது பொண்ணு இல்லை சாத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் அப்படியே காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து ரிப்போர்ட் பண்ணலான்னு வரா. ஆனால் டானியாவுக்கு அந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. எப்படின்னு பார்த்தா, அவங்க 2 பேரும் அங்கே அனுப்புனதே கொல்றதுக்காக தான் அப்படின்றத டானியா இவங்க சொல்ல, அப்படியே ஒரு ட்விஸ்ட்டை போட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. உங்களுக்கு மிலிட்ரி போன்ற அனிமையெல்லாம் பிடிக்கும்னா இந்த அனிமே கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் காத்துக்கிட்டு இருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் அழுத்திங்கப்பா.